ஐயோ! அம்மா! தப்பு. ஸ்ருதி எந்த தப்பு பண்ணல. நான் தான் அவ மேல பழிய போட்டேன். ஏன் மேலதான் அத்தை தப்பு. உன்னை கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளதான் இருக்க வேணாம். நீயா வெளியில போயிரு. அம்மா, என்னப்பா இதெல்லாம்? அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏதோ தப்பு பண்ணிருக்கான். அதை என்கிட்ட மறைக்க ட்ரை பண்றான். எனக்கு தெரியாம என்ன பண்ணிருப்பான்? விடக்கூடாது, கண்டுபிடிக்கணும். என்னப்பா இது? என்ன உடம்பெல்லாம் இப்படி தழும்பு தழும்பா இருக்கு? என்னப்பா நடந்துச்சு? ஒண்ணும் இல்லம்மா. அம்மா கிட்ட எதையோ மறைக்கிறல்ல? மா, உன் உடம்பு முழுக்க இப்படி தழும்பு தழும்பா இருக்கு. முதுகு பக்கம் எல்லாம் வீங்கி இருக்கு. என்ன நடந்துச்சுப்பா? அம்மா கிட்ட சொல்லு. அம்மா, அது வந்து மரம் ஏறினா தடுமாறி கீழே விழுந்துட்டம்மா. சரவணா, மா, நீ உன் அம்மாவா நினைக்கிறது உண்மைதானே? இல்ல பேச்சுக்கு அம்மா அம்மாங்கிறியா? ஐயோ அம்மா, பின்ன என்னப்பா? என்ன சின்ன குழந்தை நினைச்சுக்கிட்டு மரத்துல ஏறினேன், தடுமாறி விழுந்துட்டேன்னு சொல்ற? சரவணா, அம்மா கிட்ட உண்மையை மறைக்கிறல்ல? சரி, வேணாப்பா, நீ எந்த உண்மையும் சொல்ல வேணாம். நான் உன்னை என் சொந்த பையனா நினைச்சு உரிமை கொண்டாடினாலும் உன்னை பொறுத்த வரைக்கும் நான் சித்தி தானே. அம்மா, என் வயத்துல ஒன்னும் நீ பிறக்கலையே. அம்மா, அப்புறம் ஏன்பா உண்மையை என்கிட்ட சொல்ல மாட்டேன்ற? என்னாலதான் உன்கிட்ட கேட்காமையும் இருக்க முடியல. உள்ள இப்படி அடிபட்டு நிக்கிறானேன்னு என்னமோ ஏதோன்னு கடந்து அடிச்சுக்குது. என்னால உன்னை இப்படி பார்க்க முடியலப்பா. அம்மா, அம்மா, அதுக்கு இல்லம்மா, என்னால நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னா. நீ இப்படி பேசுறதுதான்ப்பா எனக்கு கஷ்டமா இருக்கு. அம்மாவை நீ நம்பலல்ல, அதனாலதானே போய் சொல்ற. ஐயோ அம்மா, அந்த அளவுக்கு நான் உனக்கு என்னையா குறை வச்சேன்? அம்மா, ஒருவேளை உன் பொண்டாட்டிய உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னு நினைக்கிறியா? ஐயோ அம்மா, அப்படி நினைச்சிருந்தேன்னா நீ அவளை வெளியில அனுப்பினதுக்கு அப்புறமும் நான் அவளை வீட்டுக்குள்ள கூட்டு வந்திருப்பேனா? அவ வெளியில போய் கஷ்டப்படக்கூடாது, உன் கண்ணு முன்னாடியே இருந்தா நீ கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்னு தானே அவளை வாசல்ல கொண்டு வந்து உட்கார வச்சேன். நீ
வெளியில அனுப்புனவள நான் உள்ள கூட்டிட்டு வந்தா உன் மனசு கஷ்டப்படும். அப்படியே வெளியில அனுப்புனாலும் அவளை நினைச்சு நீ தினம் தினம் வருத்தப்படுவ. உன் மனச புரிஞ்சுக்கிட்டதுனால தானே அவளை ஒரு வேலைக்காரியா வீட்டு வெளியில உட்கார வச்சிருக்கேன்.